ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிடிடி ஆர்டர் அப்படின்னா என்ன. முக்கியமாக நீங்கள் ட்ரேடராக இருந்தால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிடிடி அப்படின்னா குட் டில் ட்ரிகர்டு அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். இது யார் பயன்படுத்துவா மோஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் பண்ணுறவங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 6 monthsலேருந்து 1 yearக்குள்ளே ட்ரேட் எடுப்பாங்க நிறையா பேர். இது என்ன பண்ணுவாங்க, இது வேலிடிட்டி 1 year. இப்போ பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா, ஒரு ஷேரை நம்ம அனலைசிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா, நிறைய ஷேரை பார்த்துட்டே இருப்போம். நம்ம அனலைசிஸ் எப்போதுமே பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது சில ஸ்டாக் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்மளால் என்ன அப்படின்னா, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இங்கே பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்டாக் 50 ரூபா வரும்போது நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜிடிடி ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலே போதுமானது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடணும். அந்த ஆர்டர் எப்படி போடணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆர்டர் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, போட்ட அப்புறம் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம மந்த்லி ஒன்ஸ் டுவைஸ் நம்ம கண்டிப்பாக இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஜிடிடி ஆர்டரை பொறுத்த மட்டும் இது எப்படி நார்மலாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி சரிங்களா, அந்த பேங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சைடு வந்தீங்கன்னா கிரியேட் ஜிடிடி அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதாவது இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1433 ரூபாயில் ட்ராவல் ஆகுது. இதை நான் 1000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நான் 1000 ரூபாய் அப்படிங்கிறத நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே உங்களுக்கு பர்சன்டேஜ்லையும் காட்டும். அதுலேருந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் பிலோவாக போடுறோம் அப்படிங்கிறதையும் இதில் காட்டும். சரிங்களா, ரெண்டையுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னைக்கு 1000 ரூபாய்க்கு வருதோ அன்னைக்கு கண்டிப்பாக அது டிக்கெட் ஆயிரும் வித்தின் 1 yearக்குள்ளே. சரிங்களா, 1 yearக்குள்ளே. ஏன்னா 1 yearக்குள்ளே இது எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸ்பைரி இந்த சென்ஸ் கேன்சல் ஆயிரும். 1 yearக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடும். இப்படி வாங்கினதை நீங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன வேணுமோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிடிடியை பொறுத்த மட்டும் நான் எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் 1 yearல நான் போட்டுட்டேன். பட் எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது இன்னும் கம்மியாகும் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இதை மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி இருக்குல்ல, ஸோ இதை பொறுத்த மட்டும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இதை ப்ளேஸ் பண்ணும்போது சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா, எப்போதுமே இந்த மாதிரி லாங் டேர்மில் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்த்லி கேண்டிலில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மந்த்லி கேண்டில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப நாள் கணக்காக நம்ம இந்த ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா, எப்போதுமே இது சப்போர்ட்டை தொட்டால் கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை பார்க்க போகும். இங்கே கரெக்டான சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து இது வரணும் அப்படின்னா மார்க்கெட்லேருந்து இப்படி போனது திரும்ப இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை டச் பண்ணணும். சரிங்களா, அப்போ நம்ம லெவலை இங்கே தான் தேர்ந்தெடுத்து நம்ம இந்த ஜிடிடியை பொறுத்த மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை பேஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இது முழுக்க லாங் டேர்மாக 6 monthsலேருந்து 1 yearக்கு பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஜிடிடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 983. சரிங்களா, ஸோ 983க்கு 1000 ரூபா போடுறது ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ். சரிங்களா, ஸோ 1000 ரூபா நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். என்னைக்கு இந்த ப்ரைஸை இது டச் பண்ணுதோ இங்கேருந்து நமக்கு அது ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் ப்ளேஸ் பண்ணது உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல, நீங்கள் ஆர்டர் பண்ணது சப்போஸ் கிடைக்கல, நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க பட் நீங்கள் நினச்ச மாதிரி 1 yearக்குள்ளே வரல அப்படின்னா இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். சரிங்களா, ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மோஸ்ட்லி லாங் டேர்ம் பண்ணுறவங்க எல்லாருமே
மந்த்லி கேண்டில் செக் பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி கேண்டில் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.